மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து, அதுவும் நேர்முகமாக சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காரு. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, சில அரசு விழாக்களில் பாருங்க, சில அரசு விழாக்களின் போது தேசிய பாடலை பாடுவது தொடர்பான ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் 28/1/2026 நாளிட்ட ஆணையன், அந்த ஆணையை குறித்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வருவதா அப்படின்னு சொல்றோம். அதை நீங்க கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களும் நாட்டுப்பண் மற்றும் தேசிய பாடலுக்கு மிக உயரிய மரியாதையை அளித்து வருகின்றனர் எனவும், அனைத்து தேசிய சின்னங்களுக்கும் உயரிய கண்ணியத்தையும் நன்மதிப்பையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அளித்து வருவதுடன் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் விளிமியங்களுக்கு எப்போதும் அர்ப்பணிப்புடன் திகழ்கிறது என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து அரசு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பாடப்படுவது வருவது கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாகவும், 1891ஆம் ஆண்டு மனோன்மணியம் பே. சுந்தரம்பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் ஒரு வாழ்த்து பாடலாகும் என்றும், கடந்த பல்லாண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் அரசு, கல்வி, பண்பாடு மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் இப்பாடல் பாடப்படுவது மரபாக இருந்து வருகிறது என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தமிழ்நாட்டின் மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் நடைபெறும் நிகழ்ச்சிகள் தொடக்கத்தில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு முறையாக அறிவித்துள்ளது என்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேற்சொன்ன உள்துறை அமைச்சகத்தின் ஆணையை தொடர்ந்து வந்தே மாதரம், நாட்டுப்பண் மற்றும் அதனை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து என்ற வரிசை முறையை மக்கள் மாளிகை பின்பற்றி வருகிறது என்றும், நாட்டுப்பண் பாடப்பெற்ற பிறகு தமிழ்தாய் வாழ்த்தினை பாடும் இந்த வரிசை முறை மாநிலத்தின் நீண்ட காலமாக அரசால் பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறைக்கு மாறாக அமைந்துள்ளதால் தமிழ்நாட்டின் பல்வேறு தரப்பிலிருந்து பொதுமக்களிடையே பெரும் கவலையும் எதிர்ப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் தனது கடிதத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்காருங்க. தமிழ் மொழி, பாரம்பரியம், பண்பாடு, அடையாளம் மற்றும் ஒட்டுமொத்த மக்களின் உள்ளுணர்வுகளின் அடையாளமாக விளங்கும் தமிழ்தாய் வாழ்த்து மாநிலத்தின் வாழ்த்து பாடலாக தமிழ்நாட்டில் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது என்றும், உள்துறை அமைச்சகத்தின் மேற்படி ஆணையை தொடர்ந்து இந்த நடைமுறை சில குறிப்பிட்ட அரசு விழாக்களில் மாற்றப்பட்டுள்ளது என்றும், உள்துறை அமைச்சகத்தின் ஆணையில் மாநில வாழ்த்து பாடல் நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் பாடுவதற்கு யாதொரு தடையும் விதிக்கப்படவில்லை எனும் அண்மை காலங்களில் மக்கள் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் நிகழ்ச்சியின் இறுதியில் பாடப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்திருக்காருங்க. இத்தகைய சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து உள்ளிட்ட மாநில வாழ்த்து பாடல்கள் மாநில அரசின் விழாக்களின் தொடக்கத்தில் பாடப்படும் வகையில் உள்துறை அமைச்சகத்தின் 28/1/2026 நாளிட்ட ஆணைக்கு உரிய தெளிவுரை வழங்கிட ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும், அத்தகைய தெளிவுரை உள்துறை அமைச்சகத்தின் ஆணையை தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறைக்கு இணக்கமாக மாற்றுவதுடன் நிர்வாக ரீதியிலான குழப்பங்களை தவிர்த்து தமிழ்நாட்டு மக்களின் கலாச்சார உணர்வுகளுக்கு உரிய மதிப்பளிப்பதாகவும் அமையும் என்றும், இவ்விவகாரத்தில் கனிவுடன் விரைந்து ஆவண செய்யுமாறு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு எழுதியுள்ள நேர்முக கடிதத்தில் தெரிவித்திருக்காருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை டெல்லியில சந்திச்சு பேசிய திரு முதல்வர் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். என்ன விஷயம்னா, மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை இன்னைக்கு புது டெல்லியில அவருடைய அலுவலகத்துல போய் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சந்தித்து பேசினாரு. இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. இந்த சந்திப்பின் போது விரைவான வளர்ச்சியை பெற்றுத்தரும் மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அதாவது நாங்க வளர்ச்சியில மிக விரைவாக, அதாவது ரொம்ப ஃபாஸ்டா நாங்க போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா நாங்க இருக்கிறோம். இத்தகைய வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கும் வகையில முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள்ல முதலீடு செய்வது இன்றியமையாது. அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வழித்தடங்கள், நல்லா கவனிச்சுக்குங்க, துறைமுகங்கள், நெடுஞ்சாலைகள், ரயில்வே திட்டங்கள், தொழில் வளத்தடங்கள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழகத்துல துறைமுகம் ஓபன் பண்றதுக்கும், நெடுஞ்சாலைகளை பெருக்கிறதுக்கும், ரயில்வே திட்டங்களை உள்ள கொண்டு வரத்துக்கும்,
தொழில் வழித்தடங்களை உண்டாக்குவதற்கும் தேவையான அனைத்து நிதியையும் இங்கே நீங்கள் தமிழகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டை நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட வந்து தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வலுவான கல்வி சூழலை மேலும் வலுப்படுத்தணும்னா நமக்கு தேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க. ஸோ தமிழ்நாட்டின் பொருளாதாரத்திலையும் தொழில் வளர்ச்சியிலையும் முக்கிய பங்காற்றி வரக்கூடிய ஒசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை போன்ற நகரங்களை பொது போக்குவரத்தினை மேம்படுத்தணும். அதாவது இப்போதைக்கு ஒசூர், கோயம்புத்தூர், மதுரை இது மூணுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் போக்குவரத்து மட்டும்தான் இருக்குது. அதை வந்து மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தணும், மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மாற்றி செயல்படுத்தணும். அதாவது இந்தந்த ஊர்ல எல்லாம் நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சந்திப்பின் போது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான நிதியை தயவு செய்து சீக்கிரம் கொடுங்க, எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நிதியும் வந்து பெண்டிங் வைக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாருங்க. அதுக்கு அடுத்ததா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் உள்ளிட்ட மாநில விஷயமா அது ஒரு மாநில வாழ்த்து பாடல் என்னும் மாநில அரசு அதனுடைய தொடக்க விழாக்கள் அனைத்துலையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடிட்டு இருக்கோம். அது குறித்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசும் தமிழ்நாட்டு மக்களும் நாட்டுப்பண் மற்றும் தேசிய பாடலுக்கு உண்மையாலுமே மரியாதை கொடுக்கக்கூடிய மக்கள் தான். அதாவது நீங்கள் ஜனகன மனகதி அப்படின்னு பாட சொல்லும்போது நாங்கள் எப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமாக பாடுறோமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு நீராறும் கடலுடுத்த அப்படிங்கிற எங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறதும் எங்களுக்கு முக்கியம். அதாவது நீங்கள் எங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்த்தாய் வாழ்த்து எங்களுக்கு முக்கியம், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டுப்பண்ணும் எங்களுக்கு முக்கியம். அதுக்கு உண்டான கண்ணியத்தை கண்டிப்பாக நாங்கள் வந்து கொடுப்போம், நல்ல மதிப்பையும் நாங்கள் கொடுப்போம், தேசிய சின்னங்களை நாங்கள் மதிப்போம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காருங்க. மேலும் தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது அரசு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பாடப்பட்டு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடல் என்றும் 1981ஆம் ஆண்டு மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்ட தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிற இந்த பாடல் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் ஒரு சிறந்த வாழ்த்து பாடலாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து அடிக்கோடிட்டு சொல்லியிருக்காருங்க. ஸோ கடந்த பல்லாண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் அரசு கல்வி, பண்பாடு மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் இந்த பாடல் பாடப்படுவது மரபாக இருந்துட்டு வருது. அதாவது அரசு சார்ந்த எந்த விழா நடந்தாலும் சரி, கல்வி சார்ந்த விழா நடந்தாலும் சரி, இல்லை பண்பாடு சார்ந்த அல்லது பொது நிகழ்ச்சியாக எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிற அந்த பாடலை பாடித்தான் நாங்கள் எங்கள் ஒரு ஃபங்க்ஷனையே நாங்கள் தொடங்குவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. ஸோ தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் தமிழ்நாட்டின் மாநில பாடலாக அறிவிக்கப்பட்டு மாநிலத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் நடைபெறும் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு முறையாக அறிவித்திருக்குது. அதை ஃபாலோ பண்ணி அரசு அலுவலகமாக இருக்கட்டும் அல்லது பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அல்லது கல்வி நிறுவனங்களாகட்டும் எல்லா இடத்துலையும் நாங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பாடுவாங்க எங்களுடைய மக்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் மத்திய அரசுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க. மேற்சொன்ன உள்துறை அமைச்சகத்தின் ஆணையை தொடர்ந்து வந்தே மாதரம், நாட்டுப்பண் மற்றும் அதனை தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து என்ற வரிசை முறை மக்கள் மாளிகை பின்பற்றி வருது. மக்கள் மாளிகைனா எதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அது என்ன, கவர்னருடைய ஆபீஸ் தாங்க. அங்க சரிங்களா, அங்க பாடப்பட்டு வரக்கூடிய அந்த வரிசையில், அதாவது வந்தே மாதரம் தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது நாட்டுப்பண் தான் செகண்டு, அதுக்கப்புறமேட்டு தான் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிற அந்த நிறைய மாற்றி எங்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும், பிறகு தான் மற்றதெல்லாம் பாடணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து கன்வே பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கிட்ட
நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்ந்து கேட்போம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. காரிப் சாகுபடி பருவத்திற்கான தமிழகத்திற்கு தேவையான உரங்கள் தடையின்றி வழங்க வேண்டும். தமிழக நெசவாளர்கள் மற்றும் ஜவுளி துறையினருக்கு மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைப்பது உறுதி செய்யும் வகையில் பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை நீக்க வேண்டும் என்று கோரிக்கைகளானது விடுக்கப்பட்டிருக்கிறது.